கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாய் இணைகிற அனைத்து நண்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். I just want to greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. May the Lord be glorified. Amen. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மகிமைப்படுவாராக. Amen. இந்த நாளுக்கான செய்தி சற்று வேறுபட்டதாக காணப்படும். சற்று வித்தியாசமாக, எப்பொழுதும் அணுகுவதை விட சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வேதத்திலிருந்து வித்தியாசப்படுவதில்லை. வேதத்தில் உள்ளது தான் பேசப் போகிறோம். ஆமென். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே கிறிஸ்துவின் ஆவியானவரால் சபைக்கு எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அது நேரடியாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை வருகிறது என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அநேக வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் சபையை நேசிக்கிறதின்படியால் அவருக்குள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை வைத்து எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. இன்றைய நாளுக்கு நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். 3 பார்ட்ஸ். அது 3 பாயிண்ட் இல்லை, 3 பகுதிகள். முதல் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நீதிமொழிகள், அது நீதிமொழிகளும் அதனுடைய தனித்துவமும். அதுதான் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்னவென்று பார்க்க போகிறோம் என்றால் அந்த நீதிமொழிகளிலிருந்து அநேக தலைப்புகளில் ஒரு தலைப்பை எடுத்து ஆவியானவர் சபைக்கு என்ன பேச விரும்புகிறார் என்பதை பார்க்க போகிறோம். மூன்றாவது, இந்த நீதிமொழிகளிலிருந்து கிறிஸ்துவை எப்படி முன்னறிவித்ததை நீதிமொழிகளிலிருந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை எப்படி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் மாத்திரமே மகிமைப்படுவாராக. முதலாவது 2 வகையான வெளிப்பாடுகளை பார்க்கிறோம். ஒன்று பொதுவான வெளிப்பாடு, ஜெனரல் ரெவலேஷன். மற்றொன்று ஸ்பெஷல் ரெவலேஷன், விசேஷித்த வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடு என்னவென்று பார்த்தோமானால் இந்த வானம் பூமி சர்வதும் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் பொதுவான வெளிப்பாடாக காணப்படுகிறது. ஆமென். இந்த ஆண்டவராகிய தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். சூரியன் உதிக்கிறது, நல்லவர்கள் மேலும் உதிக்கும், கிறிஸ்துவை அறியாதவர்கள் மேலும் உதிக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மேலும் உதிக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. மற்ற ஒரு பெயர் என்ன சொல்லலாம் என்றால் காமன் கிரேஸ் என்று சொல்லலாம். காமன் கிரேஸ் என்றால் என்ன? நான் இசை வாசிக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவரும் இசையை வாசிக்கலாம். ஆமென். நாம் ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெறலாம், கிறிஸ்துவை அறியாதவரும் பங்கு பெறலாம். இந்த உலகம் எல்லாம் சிருஷ்டித்த தேவன், சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆமென். பாவமானது உள்ள புகுந்த பிறகு நல்லதான காரியங்களை சாபங்களும் கேடுகளும் அநேகங்களையும் உள்ள கொண்டு வந்து விட்டது. ஆமென். இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் ஜெனரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாட்டிலும் இருக்கிறோம், ஆனால் விசேஷித்த வெளிப்பாட்டையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவை அறியாதவர்கள் இன்னும் இந்த வெளிப்பாட்டை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பொதுவான இப்போ புவியீர்ப்பு சக்தி என்று எடுத்துவிட்டால் இது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு கிறிஸ்தவர் போய் ஒரு மலையின் உச்சியிலிருந்து நான் கீழே விழுந்தால் ஒன்றும் ஆக மாட்டேன் என்று நினைத்தால் புவியீர்ப்பின் சக்தியின் வேகத்தை அவர்கள் எலும்பு தெரிந்து கொள்ளும். ஆமென். ஆகையால் புவியீர்ப்பு சக்தி யாவருக்கும் ஒரே காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மாறுவதில்லை. அநேக உலகத்தில் உள்ள ஞானங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடைய ஞானமாக இருக்கிறது. ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஆல் ட்ரூத்ஸ் ஆர் காட்ஸ் ட்ரூத். எல்லாம் சத்தியமும் தேவனின் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். உண்மை எல்லாம் தேவனை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மை அல்லாத விஷயம் எல்லாம் தேவனை சாராத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகளை எழுதின ஞானி எழுதுகிறான். அநேக நீதிமொழிகளை சாலமோன் எழுதினதாக பார்க்கிறோம். அநேக காரியங்களை சாலமோன் எழுதினதை எசேக்கியா காலத்தில் மீண்டும் சேர்த்ததாய் பார்க்கிறோம். அநேக போதனைகள் நிறைந்ததாகவும் ஒரு வாலிபர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியமாகவும் பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகளை 3 காரியமாக பிரிக்க வேண்டும் நினைக்கிறேன். முதல் இது நீதிமொழிகளும் அது தனித்துவமும் தான் முதலில் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நாட்களில் எழுதப்பட்ட காரியங்கள் நியர் ஈஸ்டர்ன் லிட்ரேச்சர். அந்த காலத்தில் எழுதும் பொழுது அவர்கள் பக்கத்தில் உள்ள காரியங்களில் எழுதப்பட்ட ஞானத்தை எல்லாம் சாலமோன் எடுத்துக்கொண்டான். அதையும் சேர்த்து அவனும் எழுதினான், மற்றவர்கள் எழுதினதையும் உள்ளே சேர்த்து கொண்டிருக்கிறான்.
அநேகரை நாம் இந்த இருக்கிறவர்களை கையில் கொடுத்து நீதிமொழிகளை உள்ளே சேர்ப்போமான்னு கேட்டால் அநேகர் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லக்கூடும். ஏனென்றால் நீதிமொழிகளில் தேவன் நேராக பேசுகிறதை நாம் பார்ப்பதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் செய்தித்தாளை வாசித்தீர்கள் என்றால் தெரியும், அமெரிக்க ஐக்கிய நாடு ஈராக் நாட்டின் மீது ஒரு அணு ஆயுத இதுக்கு பிளான்ட் ஆட்டம் பாம் இது ஒரு இது பண்ணாங்க, ஒரு ஆப்ரேஷன் நடத்தினாங்க. அவங்க செலுத்திய அந்த ஆப்ரேஷன் என்னென்னா, அந்த குண்டு என்ன செய்யும் என்றால் உடனே பட்டவுடனே வெடிக்காது. அது உள்ளே போய் அந்த பேஸை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அதோடைய செயல்பாட்டை காமிக்கும். இந்த நீதிமொழிகள் நேரடியாக சொன்ன உடனே நமக்கு தோன்ற மாதிரி தெரியாது. நமக்குள்ளே போய் அதற்கப்புறம் அது கிரியை செய்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அநேக பொதுவான ஞானங்களை இந்த இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், தேவனுடைய சபையை அவர் ரட்சித்தார். ரட்சித்த சபை தேவனுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். உபயோகமாக என்றால் ஃபங்க்ஷனல், நல்ல செயல்படும் முறையில், நல்ல சிந்திக்கும் முறையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது சாணக்கிய தந்திரங்களோ எப்படி வாழ்க்கையில் எதையும் தாண்டி முன்னால் நியாயமற்ற முறையில் முன்னாடி வர வேண்டும் என்று எழுதப்படவில்லை. இது நியாயத்தையும் உள்ளடக்கிய ஒரு காரியமாக இருக்குது. வெர்ச்சூஸ் என்று சொல்லுவார்கள். வெர்ச்சூ ஏனென்றால் அநியாயமான திரவியம் ஒன்றுக்கும் பெறாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. நீதி உள்ள காரியமாய், நீதியான வழியில் நடக்கிறது தேவனுக்கு உகந்த காரியமாய் காணப்படுகிறது என்று இதில் பார்க்கிறோம். இதே எழுத்துக்கள் நம் நடுவிலும் இருக்கிறது. நம் நடுவில் பழமொழிகள் சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொன்னால் மேக் ஹே while the sunshine என்று சொல்வார்கள். அதை தமிழில் மொழிபெயர்த்தால் அதுக்கு இணையான ஒரு பழமொழி சொல்ல வேண்டும் என்றால், காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்று சொல்லலாம். என்ன அது அர்த்தம்? அது ஒரு வாலிபனை பார்த்து நேரம் இருக்கும்போது படிச்சிரு, கடைசி நேரத்தில் யோசித்துட்டு இருக்காதான்னு சொல்லலாம். ஒரு காரியத்திற்கு சரியான நேரத்தை பயன்படுத்தி அதை செய்துவிடு என்று சொல்லலாம். இதை போல் அநேக காரியங்கள் இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள். வரும் முன் காப்பது மேலான ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாம் சிறிய சொல்லாடல் தான், ஆனால் ஒரு காமன் சென்ஸ், ஒரு ஞானத்தை உள்வைத்ததாக காணப்படுகிறது. யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் மக்களுக்கு சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார். சில நியதிகளும் நியாயங்களும் நமக்கு ஒன்றாக தான் காணப்படுகிறது. சில இடத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுமே ஒரு நல்ல ஒரு காரியங்களை சொல்வது நாம் பார்க்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அதை அன்றே மறப்பது நன்று. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாமும் அதையெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். குறளிலும் அநேகங்கள் அதை சார்ந்து இருக்கிறது. ஆகையால் இவைகள் எல்லாம் பொதுவான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இதற்கு நம்ம ரட்சிக்கப்படாதவர்களும் இந்த ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இது சபைக்கு புறம்பானது என்று சபை நினைத்து கொள்ளக்கூடாது. ஆமென். தேவன் அவருடைய ரட்சித்த புத்திரர்களை இந்த ஞானத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. இதில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. பார்த்தீர்கள் என்றால் ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி ஞானமுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பது ஞானம். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது சொன்னார், ஒருவன் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அதோடைய கணக்கு என்னன்ட்டு பார்ப்பார்கள். வீடை கட்டுறதுக்கு முன்னால் அதற்கு செலவு என்ன ஆகும், என்ன எல்லாம் தேவைப்படும் என்பதை அதை அறிந்துதான் அதில் செயல்படுவார்கள். இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு அறிவை காட்டுகிறது. நீதிமொழிகளும் அநேக காரியங்களை சொல்கிறது. இந்த காரியங்களை மாத்திரமே தனித்துவமாக எடுத்து கிறிஸ்துவை விட்டு எடுத்து பார்த்தாலும் அது செயல்படுகிற ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆனால் அது பொதுவான ஒரு வெளிப்பாட்டில் செயல்படும். ஆமென். பாருங்க, உதாரணத்துக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன். 2 சாமுவேல் வாசிக்க வேணாம், 3:34 பார்க்கிறோம். ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீது யூதாவில் ராஜாவாயிட்டான். அடுத்து சவுலின் குடும்பம் அவரோட சேர்ற ஒரு நேரத்தில் வரும் பொழுது என்னாகி விடுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், யோவாப் என்கிற ஒரு யுத்த வீரன் இருந்தான். அப்னேர் என்கிற யுத்த வீரனும் இருந்தான். அப்னேர் என்கிறவன் சவுலினுடைய
போர் சேவகனாக இருந்தான். வந்து தாவீதுடன் சேரும் பொழுது யோவாப் பழைய பகையை வைத்து கொன்று விட்டான். கொன்ற உடனே தாவீது அதை மிக அதை துக்கத்துடன் பப்ளிக் இதில் கன்ஃபஸ் பண்ணுறான். அவன் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 3:34 வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 3:34. அவன் கைகள் கட்டப்படவில்லை. அவன் சொல்கிறது தான், கை கட்டப்படலை, கண்ணு கட்டப்படலை, ஒரு மூடனை போல மறிச்சிட்டியேப்பா அப்படின்னு கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறான்னா, ஒரு யுத்த வீரன் அநேக யுத்தங்களை சந்தித்தவன், அநேக எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்தவன், அவன் எதிர்பார்ப்புடன் இருந்திருக்க வேண்டும். ஆமென். நெப்போலியன் மாவீரனுடைய கொட்டேஷன் ஒன்று சொல்வார்கள். நீங்கள் வந்துட்டு ஜெனரலாக இருந்தால், ஒரு யுத்த வீரன் ஒரு போர் சேவகனாக இருக்கும்போது 4 புறத்திலும் எந்த நேரத்தில்னாலும் எதிரி வருவான்ற எண்ணத்துடன் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். நீங்கள் யோசிக்கலாம், அவன் வந்துட்டு அது வெளியில் உள்ள ஞானமாச்சு, அது ஒரு பொதுவான ஞானம். ஆமென். அது வந்துட்டு எல்லாருக்கும் செயல்பட ஒரு காரியம். இப்போ வந்துட்டு ஒரு நம்ம பிரதமர் மோடி என்று வருகிறார் என்றால் எல்லாம் பயங்கர ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன் அப்படி இருக்கப்படுகிறது? ஏனென்றால் அவர் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார். அவருடைய உயிரை காப்பாற்றுவது முக்கியம். அவர் இப்படி சொல்லிவிட்டு வர முடியும், நான் தைரியமானால் தனியாக போவேன் என்று. ஆனால் அது ஞானமான காரியமாக இருக்காது. அவருக்கு எதிரிகள் அநேகங்கள் இருப்பார்கள். ஆமென். இதே போல் அநேக வலிமையான பதவிகளில் இருப்பவர்களை பார்க்கிறோம். அமெரிக்கன் பிரசிடென்ட் வரும்போது இந்தியாவில் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். நம்ம அண்மையில் புட்டின் அலாஸ்கா போனதுலையும் பார்த்தோம். அது என்னவென்றால், இதெல்லாம் இயல்பான ஞானம். அவர்களை கொலை செய்ய அநேகர்கள் இருக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டியது இயல்பு. அதற்கு வந்துட்டு ஒரு வேத புஸ்தகம் ஆண்டவர் கவனமாக இருன்னு சொல்ல தேவையில்லை. ஆமென். கவனமாக இருக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் பயங்களையும் தேவன் ஒரு நியாயத்தோடு தான் கொடுத்துருக்கிறார். ஒரு சர்ப்பம் வருகிறது என்றால் அதை எடுத்து விளையாடுவதற்கல்ல, அதை கண்டு தள்ளி போவதுதான் சரியான ஒரு காரியமாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு இயல்பான ஒரு ஞானமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் இதையும் சபையில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ரட்சித்த தேவன் ரட்சித்த மக்களிடத்தில் ஞானத்தை விரும்புகிறார். ஆமென். இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். இப்பொழுது பார்த்தோம், திருக்குறளில் அநேக தமிழ் சொல்லாடல்கள், ஆங்கில சொல்லாடல்கள் எல்லாமே இதை ஒட்டி வந்தாலும் எந்த இடத்தில் வேறுபடுகிறது என்று பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. நான் இந்த முதல் பகுதி என்னவென்றால், நீதிமொழிகளும் அதில் தனித்துவமும், இது எங்கு தனித்துவப்படுகிறது மற்ற வேதங்களில் இருந்து என்று பார்க்க பொழுது தெரிகிறது. வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது யாவே என்கிற ஒரு கவர்னன்ட் காட். அவர் உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா இஸ்ரவேல் ஜனங்களுடன். அந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடன் பேசுகிறவர். அந்த தேவனை முன்வைத்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் அடிப்படையாகவே இருக்கிறது. கிரேக்கர்களை போய் கேட்டால் தன்னை அறிவது தான் ஞானம் என்று சொல்வார்கள். அநேக நேரங்களில் நாம் எப்படி பிரித்து விடுகிறோம் என்றால், இதெல்லாம் ஆவிக்குரிய வேலை, இதெல்லாம் உலகத்தின் வேலை என்று மாற்றிக்கொள்கிறோம். உலகத்தின் காரியம் ஆவிக்குரிய காரியம் என்று ஒன்றும் கிடையாது. உலகத்தின் காரியம் என்று சொன்னால் பாவம் மாத்திரம்தான் உலகத்தின் காரியம். மிச்ச நல்ல காரியம் எல்லாம் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த எல்லா விதத்திலையும் அடிப்படையான காரியம் ஞானத்தின் ஆரம்பம் என்பது அது தேவனில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று காண்கிறோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், if you take God out of the context, everything is allowed. எல்லாமே அனுமதிக்கப்படும் தேவனை எடுத்து விட்டீர்கள் என்றால். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் யாரையாவது திருடி விட்டு அவர்களுடைய பணத்தை எடுத்து விட்டேன் என்றால் என்னுடைய பணம் கூட தான் செய்யும். கணக்கின்படி பார்த்தால் அது பணம் கூடியிருக்கு, நான் லாபம் தான் அடைந்தேன். அது எப்பொழுது தப்பாகிறது என்றால், ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு கீழ் வரும்போது அது தவறாக மாறிவிடுகிறது. இதை வந்துட்டு மாரல் ஆர்கியூமெண்ட் என்று பிலாசாபிக்கல் ஒரு தத்துவார்த்த ரீதியில் தேவன்தான் இந்த இதையெல்லாம் தந்திருக்க வேண்டும் என்று இது பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு
ஜெனரல் ரெவலேஷன், ஒரு பொதுவான வெளிப்பாட்டில் தர்க்கம் பண்ணுவதற்கு பயன்படுத்துவார்கள். இதில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், இது வேதம் முழுவதும் வருகிறது. ஆனால் இதில் அதில் மாத்திரம் இல்லாமல் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. வார்த்தைகளுடைய வலிமையை பற்றி இந்த வேதாகம் முழுவதாக எழுதியிருந்தாலும் நீதிமொழிகளில் மிக அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் சோம்பலும் ஜாக்கிரதை உள்ளவனையும் குறித்து எழுதப்பட்டிருக்குது. அதுதான் இன்றைக்கு இரண்டாவது இடத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் சொல்லி முடித்து விடுகிறேன். அப்புறம் நட்பை பற்றி எழுதியிருக்கிறது, குடும்பத்தை குறித்து எழுதியிருக்கிறது, நல்ல மனைவியையும் கணவனையும் குறித்து எழுதியிருக்கிறது, ஞானத்தையும் மூடத்தனத்தையும் குறித்து எழுதியிருக்கிறது, ராஜாக்கள் எப்படி ஆள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது, நியாயம் எப்படி விசாரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அநேக காரியங்கள் இருக்கிறது தேவனுடைய நியாயத்துக்கு உட்பட்டு எழுதியிருக்கிறது. எல்லாம் ஞானம், எல்லாம் ஞானம் இல்லை. திருடன் கூட ஞானத்தை பயன்படுத்தி அநேக காரியங்களை திருடி விடுகிறான். அவன் திருடினதுக்காக நீங்கள் அருமையாக திருடி இருக்கீங்கன்னு பரிசு கொடுக்க முடியாது. எது ஞானம் என்றால் நியாயத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது தான் நியாயம் என்று சொல்லப்படுகிறது. நன்னெறி என்று சொல்லலாம், வர்ச்சு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நன்னெறி என்று சொல்லலாம். வாசிக்கும்படி கேட்கிறேன். இதை எழுதியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 1:2-5 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான்கள் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்ளுவான். எதற்காக எழுதப்பட்டிருக்குது? ஞானிகள் ஞானம் அடையணும். பேதைகள் என்று சொல்லப்படுகிறது, ஞானிகளை சொல்லப்படுகிறது, மூடன் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள்லாம் யாருன்னா, பேதை என்பது இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு நபர், உலகத்தை அறியாத ஒரு நபராக இருக்கலாம் பற்றி சொல்லப்படுகிறது. மூடர் என்பது ஞானத்தில் மூடனாக இல்லை, அவர் தேவனுக்கு விரோதமான செயலை செய்கிறவன் மூடன் என்று நீதிமொழிகள் குறிப்பிடுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஞானியை பார்க்கிறோம். ஞானி யாரு? தேவனுடைய ஞானத்தை கொண்டு தேவனுடைய செயலை செய்கிறவன், தேவனுடைய ஞானத்தை வைத்து தெய்வீக வாழ்க்கையை வாழ்கிறவன் ஞானி என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த ஞானத்தை பயன்படுத்துகிற இதோடைய பர்பஸ் என்னன்னா, ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க, ஞானம் அடைவதற்கு. ஆமென். அநேக சபையிலிருந்து வந்த யாவருக்கும் அன்று சாலமோனை வைத்து இஸ்ரவேலில் உள்ள யூதர்களுக்கு பேசினார் மற்றும் வாலிபருக்கு பேசினார். இன்று அவருடைய சபைக்கு அவருடைய ஆவியானவர் வைத்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தையின் மூலமாக ஞானம் அடைவதற்கு என்று வாசிக்கும்படி கேட்கிறேன். யாத்திரையாகமம் 31:3 வாசிக்கும்படி கேட்கிறேன். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஞானமும் புத்தியும் உண்டாக தேவனுடைய ஆவியினால் நிரப்பினேன் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் என்று பார்க்கிறோம். ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். மோசே ஞானம் உள்ளவன் தான், ஆனால் ஒரு காரியத்தை யூகித்து செய்வதற்கு அவனுக்கு கீழே மற்றவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி ஞானத்தை கொடுக்கிறார். இன்னொன்று வாசிக்கும்படி கேட்கிறேன். உபாகமம் 34:9 வாசிக்கும்படி கேட்கிறேன். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசுவாவின் மேல் கைகளை வைத்த பொழுது அவன் ஞானத்தின் ஆவியானவரினால் நிரம்பினான். ஆமென். ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற நாம் ஞானத்தின் ஆவியானவரால் நிரம்பினவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு டினாமினேஷன் என்று சொல்கிறார்கள்.
அது ஒரு டினாமினேஷன் அல்ல, அது ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றப்படுகிறார்கள். அவர்கள் தான் பெந்தைகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஞானத்தின் ஆவியானவர் யோசுவாவோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். யோசுவா அதற்கு அப்புறம் அநேக அற்புதங்களை செய்தான். தேவனுடைய வல்லமை அவனோடு இருந்தது. ஆனால் ஞானத்தின் ஆவியானவர் அவனோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் 1:17 வாசிக்கும்படி கேட்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். இந்த தேவன் உலகத்தின் ஞானத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல, கிறிஸ்துவில் உள்ள கிறிஸ்துவை அறியும்படிக்கான ஞானத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். அநேக காரியங்களில் இந்த இடத்தில்தான் இது வேறுபட்ட ஒரு இடமாக காணப்படுகிறது. அநேக திருக்குறள் இருக்கலாம், ஆனால் அது வேதத்துக்கு புறம்பானது என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். திருவள்ளுவரை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்பதல்ல, ஆனால் வேதத்தை அடிப்படையாக வைத்து வாழ வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு சொல்வார்கள் ட்ராவல் டு மெனி புக்ஸ் பட் ரிசைட் இன் த பைபிள் என்று சொல்வார்கள். அநேக புஸ்தகங்களுக்கு பயணமாய் செல்லுங்கள், ஆனால் வேதத்திலே தரித்து நில்லுங்கள் என்று. ஆமென். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்விருத்த கூலி தரும் என்று சொல்லிவிட்டால் இது ஏற்கனவே சொன்னதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. அதே தான் கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத ஒரு மகத்துவமான காரியம் உண்டோ என்று கேட்கிறார். இதே ஞானிதான் எழுதுகிறான், கர்த்தர் வீடை கெட்டாராகில் அதை கெட்டுகிறவர்களுடைய முயற்சி விருதா, எல்லாம் மெய்விருத்த கூலியும் ஒன்றும் தராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அது அந்த குறளை மதிப்பு குறைவதல்ல, நம் மெய்ப்பொருளை காண்பது அவசியமாக இருக்கிறது. வேதம் மெய்ப்பொருளால் நிரப்பப்பட்டது. ஆமென். எப்பொருள் யாராரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளா என்று காண்பது அறிவென்று. அந்த அறிவு மெய்ப்பொருளை நாம் தேடி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டியது. இந்த இடத்தில் அநேக காரியங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அநேக காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதத்தை அடிப்படையாக வைத்து வாழ வேண்டும். இந்த வேத புஸ்தகம் ஞானத்தை முன்னறிவிக்கிற ஒரு காரியமாக காணப்படுது. காமன் சென்ஸ் என்று சொல்கிறார்கள், பொதுவான ஞானம். இதற்கு எதுவும் தேவையில்லை. இது உலகத்தில் போனால் பொதுவான ஞானம் தேவை. ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை நோக்கி போவதற்கு திட்டமிட்டு செயல்படுவதை வேதாகமம் வலியுறுத்துகிற ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். இது முதல் காரியம். இந்த காரியத்தில் பார்க்கணும் என்றால் தேவன் சபைக்கு பேசுகிற ஒரு காரியம், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். யோசுவா மீது ஞானத்தின் ஆவியானவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஞானத்தின் ஆவியானவர் தான் வேலைகளை சிறந்த முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக சிலரை அபிஷேகித்தார். ஆமென். இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு துறையில் தேவன் வைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் சொல்லக்கூடும், நான் உலக வேலையை பார்க்கிறேன் என்று. உலக வேலை என்று சொன்னால் அது சரியான ஒரு இடமாக இருக்காது. ஆமென். உங்களை தேவன் அந்த இடத்தில் வைத்து அவர் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் இருக்கிற இடத்தில் யூ ஆர் அ மிஷனரி. ஆமென். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகையால் தான் புரட்சி கிறிஸ்தவ இதில் வெடித்த பொழுது அவர்கள் சரியான ஒரு இறையியலை மீண்டும் எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? ஒர்க் எத்திக் எழுதினாங்க. எப்படின்னா, எல்லா ஸ்டேஜிலிருந்து பேசுவதும் புஸ்தகம் எழுதி வேதம் சார்ந்த புஸ்தகம் எழுதுவது மாத்திரம்தான் ஊழியம் அல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் நம்பி ஒவ்வொரு துறையிலும் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆமென். இதற்கு எல்லாவற்றுக்கும் தேவனுடைய அனந்த ஞானம் தேவைப்படுகிறது என்று பார்க்கிறோம். இது முதல் பகுதி. தேவன் ஞானத்தை எதிர்பார்க்கிறவா இருக்கிறார். இந்த ஞானம் உடன்படிக்கை பண்ணின தேவன் அவர்களுடைய குமாரத்திகளிடம் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது முதல் பகுதியாக நாம் பார்க்கிறோம். இதுதான் அதோடைய தனித்துவமாக இருக்கிறது. மற்ற ஞானம் எல்லாம் பொதுவான ஒரு காரியத்தை சொல்லுகிறது, எப்படினாலும் வந்துவிடலாம் என்று சொல்கிறது. ஆனால் இது நன்னெறிகளோடு உள்ளது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வழியில் எப்படி வாழ வேண்டும்
என்று எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். இரண்டாவது பகுதிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். த லைஃப் ஆஃப் லேசி அண்ட் டிலிஜென்ட். நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது பகுதி, ஜாக்கிரதை உள்ளவனின் முடிவும் சோம்பேறியின் முடிவும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆமென். தேவன் சபைக்கு அநேக காரியங்களை பேசுகிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் உள்ளடங்கியுள்ளதை நாம் பார்க்கிறோம். சோம்பேறியை குறித்து அநேக காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிக்கும்படி. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அதுக்கு அடுத்து ஒரு வசனம் வருது, கடினமான ஒரு வசனம். அதையும் வாசித்து. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இது தேவன் நமக்கு வரும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஞானி ஒருவனை பார்க்கிறான், ஒருவன் சோம்பலின் கையால் வேலை செய்கிறான். அவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது, நீ சோம்பலாய் வேலை பார்த்தாய் என்றால் உன்னுடைய முடிவு தரித்திரமும் வழிபோக்கனை போல் தான் வரும். ஏனென்றால் அது அவன் ஆசைப்படவில்லை, அவன் அப்படி போக வேண்டும் என்று அவன் பார்க்கிறான். ஹீ இஸ் அப்சர்விங். இதில் அநேக அப்சர்வேஷன்ஸை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், அப்சர்வேஷன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஹீ இஸ் அன் அப்சர்வேஷன் என்று சொல்வார்கள். சில நேரங்கள் நோயுடைய குணத்தை அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. கோவிட் வந்தப்போ அவர் அது கோவிட் எந்த ஸ்டேஜ் என்று அவர் முடிவில் இருக்காரா, அதை சரிப்படுத்த முடியுமா என்று அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன். இதை போல் பார்க்கிறான் அவன். ஒரு சோம்பேறியுடைய முடிவை பார்க்கிறான், அது வழிபோக்கனை போல தரித்திரம் வந்து சேருகிறது. அதை தான் எழுதி வைக்கிறான். அவன் வேலை செய்ய அவன் கை மறுக்கிறது. ஆமென். பாருங்க, தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தவுடன் அவனுக்கு தந்தது ஒரு வேலையை தந்தார். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து எல்லாம் முடித்த பிறகு மனிதனை அந்த தோட்டத்தில் வைத்தார். தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தும்படியாக்கி அவனுக்கு வேலையை கொடுத்தார். அநேகர் நினைக்கிறோம் வேலை என்பது தேவனுடைய சாபம் என்று. வேலை சாபம் அல்ல. அது எப்பொழுது சாபமாய் மாறிவிட்டது என்றால், வேலை சாபமாய் மாறவில்லை. ஆனால் வேலை செய்வதின் வழி, அந்த வழி வந்தது தான் அதில் சாபம். வேர்த்து தான் சாப்பாடு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதை ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், God has made man a gardener but sin has made him. அதை எப்படி சொல்கிறதுனா, தேவன் வந்துட்டு மனிதனை தோட்டக்காரனாய் வைத்தார், ஆனால் பாவமோ அவனை விவசாயியாய் மாற்றிவிட்டது என்று சொல்வார்கள். ஒரு தோட்டத்தில் வைத்தார், அந்த தோட்டத்தை பண்படுத்தும்படி. தேவனுடைய சாபம் வந்ததினால் அவன் வேர்வை சிந்தி அவன் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் வேலை எல்லாம் தேவனிடர் கரையிலிருந்து வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் இங்கே இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த வேலை அநேக வாழ்க்கையில் நாம் திரும்பி பார்த்தோமானால் அநேக ஆண்டுகள் நாம் அந்த வேலையில் தான் செலவிட்டிருப்போம். குடும்பத்தில் இருந்தாலும் நாம் தேவன் கொடுத்த வேலை, ஸ்கூலில் தான் அநேக நேரத்தில் படிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைங்க அவங்க 8 மணி நேரம் கிட்ட ஸ்கூலில் இருப்பாங்க. நம்ம வேலையில் செலவிடுகிற நேரம் அதிகம். அந்த வேலை தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்தில் சோம்பல் கையால் ஒருவன் வேலை செய்கிறான், அவனை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அவனை போய் எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. நம்ம உடனே நினைக்கிறோம், எறும்பு என்னப்பா பைபிளில் இல்லை, அது வந்துட்டு வெளியில் உலகத்தின் ஒரு மிருகமாச்சே என்று. அதுவும் தேவன் படைத்த ஒரு காரியம். ஆமென். அநேக இயற்கைகளை பார்த்து தான் அநேக காரியங்களை கண்டுபிடித்தார்கள். பறக்கும் இயந்திரங்கள்லேருந்து எல்லாமே இயற்கையை பார்த்து தான் அவர்களுக்கு தோன்றின ஒரு காரியம். ஆகவே அவன் எறும்பின் இடத்தில் போய் சோம்பேறியை கற்றுக்கொள்ள சொல்லுது. எறும்பு இந்த கோடை எந்த காலத்துக்கு அது எதிர்கொள்கிறதோ அதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் சோம்பேறி அதற்கு தயாராகாமல் இருக்கிறான். அவனுக்கு வேலை செய்ய மனதில்லாமல் இருக்கிறது. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால்,
சபையில் உள்ளவர்கள் ஒருபோதும் சோம்பல் கையால் வேலை செய்யக்கூடாது. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன். 12வது அதிகாரம் 24வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு இதை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். போன வாரம் நாம் பார்த்தோம், தேவன் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கிறார், மீண்டும் உயிர்ப்பிக்கிறார், நம்மை விசுவாசத்தில் வளர்க்கிறார், விசுவாசத்தில் பூரணராக்கிறார். இது தேவன் செய்கிற ஒரு காரியம். ஆனால் பாருங்கள், தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் என்னத்தை விரும்புகிறார் என்று நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆமென். சற்று கடினமாக இருந்தாலும் இதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் உள்ளதெல்லாம் we have to take the whole counsel of God, முழுவதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பிடித்ததை மட்டும் எடுத்துக்கொண்டு பிடிக்காதை தள்ளுவதற்கு இல்லை. தேவன் கொடுத்த ஒவ்வொரு வசனமும் முக்கியமாக இருக்கிறது. லேசினஸ் லீட்ஸ் டு பவர்ட்டி. ஈவன் தரித்திரியம் வழிபோக்கனை போலவும் வரும் என்று சொல்லியிருக்காரு. யாரை சொல்லுகிறார் என்றால், வேலை செய்யாதவனை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விரும்புகிறான் ஒரு காரியத்தை, ஆனால் அதற்கான கிரயத்தை செலுத்துவதற்கு அவனுக்கு முடியாமல் போய்விட்டது. ஒரு காரியத்தை இலக்கு வைத்து அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று சொல்வது கிறிஸ்துவானவரும் சொல்லியிருக்கிறார். அநேக பழைய ஏற்பாட்டு இதிலையும் நாம் பார்க்கிறோம் திட்டமிட்டு செய்வதென்று. ஆனால் அவனுக்கு திட்டமிடுவதும் இல்லை, அதை செலுத்துவதற்கான கிரயத்தையும் செலுத்த விரும்பவில்லை. ஆனால் அவன் முடிவை பார்த்து அது எனக்கு வேணும் என்று விரும்புகிறான். அதனால்தான் எழுதி வைத்திருக்குது, சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது என்று. அவன் சில காரியத்தை விரும்புகிறான், அவன் காரியம், அவன் விருப்பமும் அவனை விட்டு தள்ளி போய்விடுவது. 13:4 வாசிக்கும்படி கேட்கிறேன். சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். அதுக்கு பேரலா ஒன்று சொல்லப்படுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இந்த இடத்தில் நம்மை வைத்தது ஒரு உக்ரானக்காரர்களாய் வைத்திருக்கிறார். He has placed us as a stewards. நம்ம கையில் கொடுத்த ஒவ்வொரு காரியமும் அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் சரி, நீங்கள் அறிந்த அறிவினாலும், உங்கள் கையில் உள்ள இயந்திரங்களினாலும், எல்லாவற்றினாலும் தேவன் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்க விரும்புகிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன். 15வது அதிகாரம் 19வது வசனம் ஒரு முறை வாசிக்கும்படி கேட்கிறேன். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. இதுலயும் இந்த பேரலிசம் வருது. சோம்பேறியின் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்று எழுதியிருக்குது. யார் நீதிமான், யார் சோம்பேறி இல்லையோ, நாம் சபையாய் கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். முள்வேலிக்கு சமானமாக இருப்பது நமது வழி அல்ல, ராஜபாதையாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். அநேக காரியங்களில் நாம் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லாரும் வேலையில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் நான் நம்புகிறேன். இருந்தாலும் தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் should not be stagnant, ஒரே இடத்தில் தங்கி இருப்பதில்லை, வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போவது. ஆமென். சோம்பேறியுடைய பாதை ஏன் அப்படி ஆகிறது என்றால், அவனுடைய செயல்பாடு இல்லாமல் அவன் ஞானம் வளருவதில்லை, அவனோட திறனும் வளருவதில்லை. ஒரு காரியத்தை செய்ய செய்யதான் அது பழக்கத்திற்கு வரும். ஆமென். அவன் எதற்குமே உடன்படாதனால், அவன் சோம்பலை விரும்பினதினால் அவன் பட்டினியாயும் அவன் வழி முள்வெளியாகவும் இருக்கிறது. நீதிமான்களை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். 18:9 வாசிக்கும்படி கேட்கிறேன். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். Praise the Lord. வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வேலையை தேவன் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நாம் செய்யவில்லை என்றால், உலகத்தில் உள்ளவர்களுக்கு நாம் பதில் சொல்வது இரண்டாவது பட்சம். அதை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நாள் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆமென். நம் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களது வேலை எந்த துறையில்னாலும் இருக்கலாம், நியாயமான எந்த துறையில்னாலும் இருக்கலாம், எந்த இடத்தில்னாலும் இருக்கலாம். ஆனால் வேலையில் ஒரு ஜாக்கிரதை வேண்டும். ஆமென். எந்த நேரத்திலும்
சோம்பலை நாம் விட்டு உள்ளே அனுமதித்து விடக்கூடாது. 19, 15 மற்றும் 24 வாசிக்கும்படி கேட்கிறேன். சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். தூங்கி விழுவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல. அநேகர் கடின உழைப்பினால் சில நேரத்தில் நாம் சர்ச்சுக்கு வந்தால் சில நாள் தூங்கிடுறோம். அது வேற வழி இல்லாமல் கடின உழைப்பு முதல் நாள் பண்ணிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உடல் சோர்வு வருகிறது, தவறல்ல. அது உழைப்பினால் வந்தால் தவறல்ல. ஆனால் பாருங்க, தூக்கமே வாழ்க்கையாக இருந்தால், ஒரு காரியத்தை செய்ய அனுப்பினால் சோம்பேறி அதுக்கு கிரியேட்டிவாக பதில் சொல்லுவானா? என்ன சொல்லுவானா? வழியிலலாம் சிங்கம் இருக்குது, வீதியில் சிங்கம் இருக்குன்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறான்? வழியிலையும் சிங்கம் இல்லை, வீதியிலையும் சிங்கம் இல்லை, அவனுக்கு வேலை செய்ய மனதில்லை. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் இப்போ அடிக்கடி தூங்கி விழுறோன்னா ஒன்று டாக்டரை பார்த்துடணும். ஏனென்றால் உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். டாக்டர் எல்லாம் சரி என்று சொல்லிவிட்டால் நம்ம ஆவியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஏனென்றால் ஞானத்தின் ஆவியானவர், உங்கள் வேலையை செய்ய ஞானத்தை தந்தவர், உங்களை அதில் சிறந்த ஆளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். உங்கள் கையில் கொடுத்த காரியத்தை நீங்கள் சரியான விதத்தில் கையாள வேண்டும். ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். 20வது அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 13வது வசனம். சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சில நேரங்களில் காரணங்களாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக காரணங்களை சொல்லி வேலை செய்ய அவனுக்கு வேதம் அது எல்லாம் புறக்கணித்து விடுகிறது. தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். வேதத்தில் அதற்கான சாக்கு போக்கு சொல்லவே இடம் இல்லை என்று காணப்படுகிறது. குளிருது என்று அவன், சூரியன் விட்டுச்சுன்னா என்ன சொல்லுவான்? வெயில் அடிக்குதுன்னு என்று சொல்லுவான். மழை பெய்தால் மழை பெய்யுது என்று சொல்லுவான். வேலை பார்க்குறவன் மழை பெஞ்சாலும் கொடையை எடுத்துகிட்டு போய் வேலையை முடித்து விட்டு வருவான். ஆமென். அநேக நேரங்களில் பாருங்க, தேவன் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை அவருடைய சபையினிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், அது ஒரு பெரிய வேலையாக இல்லை இருக்க தேவையில்லை. ஏதோ ஒரு விமானத்தை இயக்குவதோ ஒரு ராக்கெட்டை அனுப்புகிற வேலை இல்லை என்றாலும், ஒரு சிறிய வேலையை கையில் கொடுத்தாலும், அதான் சொல்லப்படுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில். ஆமென். தேவன் கொஞ்சத்திலும் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமென். சின்ன ஜபத்தமாக இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். இசை வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் எல்லாம் அங்கே உட்கார்ந்தாலும், மிக்சரு எதாக இருந்தாலும் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். பேசும் பொழுது நானும் சும்மா நேரடியாக இங்கே ஏறி நின்று ஆண்டவர் என்ற பேசுவார், நான் பேச போகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்கிறேன் என்ற அர்த்தம். நான் பேசுவதற்கு முன்பாக நான் வேதத்தை உள்வாங்கினவனாக இருக்க வேண்டும். வேத வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக வேதத்தை பேசுகிறவர்கள் வேதத்தை உள்வாங்கினவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் அடிப்படையில் there should be a preparation. ஆகையால் தான் எழுதுகிறான், எறும்பின் இடத்தில் போய் பாடத்தை கற்றுக்கொள். நம் பாடத்தை எதிலிருந்தனாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆகையால் சோம்பேறி இடத்துல சொல்றாரு, எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள் என்று. நான் ஒரு காரியத்தை மட்டும் முன்வைக்கிறேன். நாம் நினைக்கும் பொழுது அநேக நம்ம மைண்டில் ஒவ்வொரு நபர் மைண்டில் வந்திருப்பாங்க இந்நேரத்துக்கு, உங்களோட வேலை பார்க்குறவங்க இல்லை நீங்கள் பார்த்தவங்க யாராவது. ஆனால் நான் சொல்கிறேன், அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. ஏனென்றால் இப்போ நம்மை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டிய நேரம். ஆமென். என்றால் அதான் சொல்கிறான், யாக்கோபு புஸ்தகத்தில் கண்ணாடியை பார்த்துட்டு தலையை சீவாமல் திரும்பி வந்த கதையாயிரும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் பக்கத்தில் உள்ளவர்களை நியாயம் நல்லா ஆராய்ந்து அறிந்திருப்போம். நம்மை நாம் ஆராய்ந்து அறியாமல் விட்டுவிட்டோம் என்றால் தேவன் அதை செய்ய வேண்டிய காரியம் வந்துவிடும். ஆகவே யாரையும் நம் மனதில் கொள்ளாமல் நம்மையே நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆமென். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சிலை வழிபாடு என்று சொன்னால் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? பாகாலை வணங்குகிறவர்களை நினைக்கிறோம். அது இல்லை, நம்ம மதமே இருக்குது என்று சொன்னால் மற்ற டினாமினேஷன் மற்ற பிரிவினரை நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பாகால் என்பது என்னவென்றால், கிறிஸ்துவின் இடத்தை எது பிடித்தாலும் அது பாகாலாக இருக்கிறது. ஆகையால் நம் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நான் என் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். ஆமென்.
இந்த சோம்பலின் ஆவியை நம் சபைக்குள் அனுமதிக்க கூடாது. ஆமென். சபை என்று சொல்வது உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க கூடாது. ஆமென். சோம்பல் தூங்கி விழ செய்யும் ஒரு காரியத்தை செயல்படுத்த விடாது. ப்ரோகாஸ்டினேட் என்று சொல்வார்கள். அதை கால தாமதம் படுத்தி விட்டே கொண்டே இருக்கும். வழியிலும் வீதியிலும் சிங்கம் இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லும். ஆமென். சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்குது என்று சொல்லும், இல்லை என்றால் குளிர் அதிகமாக இருக்குது என்று சொல்லும். ஆகையால் இது எல்லாவற்றையும் புறக்கணிக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், ஆனால் சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அது ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ்ட் லேபர். அவன் வேலை செய்யாததினால் வேலை செய்ய தள்ளப்படுகிறான். ஆமென். ஏனென்றால் யாராவது கிரயம் செலுத்தி ஆக வேண்டும். வேலை செய்யாமல் வேதம் சொல்லுகிறது, வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன். அந்த நாட்களில் தெசலோனிக்கே சபைக்கு பேசும் பொழுது என்ன நடந்ததென்றால், தேவன் தான் வரப்போகிறார்லப்பா, நாங்கள் எதுக்கு வேலை பார்த்துட்டு நாங்கள் வாட்டுக்கு சர்ச்சில் வந்து சும்மா உட்காந்துக்கிறோம் என்று ஜோம் பண்ணிட்டு இருக்கோன்ட்டாங்க. தேவன் வருகிறார் என்பது உண்மை, அது ஒரு சத்தியம், அது நிறைவேறும். ஆனால் தேவன் வருகிறார் என்று சொல்லிவிட்டு அதை காரணமாக வைத்துவிட்டு வேலைகளை தள்ளுபடி பண்ணுவதில்லை. ஆமென். செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அவர் வரும் பொழுதும் நீங்கள் விழித்து கொண்டு வேலையை செய்து கொண்டவர்களாக இருக்கணும், நீங்கள் நானும். ஆமென். அதை காரணம் காத்துவிட்டு அவர்கள் இருந்ததற்கு தான் சொல்கிறான், நீங்கள் எங்களை பார்த்தீங்க, நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டோம் என்று. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு காரியம் உழைக்க வேண்டும் என்பது. ஆமென். தேவனுடைய சபையில் தேவன் ரட்சித்ததுக்கு அப்புறம் செய்கிற காரியத்தில் இது ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் வாசிக்கும்படி கேட்கிறேன். 26:13-16 வரைக்கும். 26:13-16 வரைக்கும். வழியில் சிங்கம் இருக்கும், நடுவீதியில் சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டு இருக்கிறான். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். வழி அது பாருங்க, அது எவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஞானி எழுதியிருக்கான்ட்டு. 7 பேர் நல்ல ஞானம் உள்ளவர்களை பார்க்கிலும் அவன் தன்னை ஞானம் உள்ளவன் என்று நினைத்து கொள்கிறானா சோம்பேறி. கதவு முனை ஆடுவது போல் நல்ல ஒரு கிராஃபிக்கல் பிக்சரை முன்பு வைக்கிறான். அதற்கு கீழும் திரும்ப அதற்கு ஏற்கனவே சொன்ன சாபம் மீண்டும் அங்கு வருகிறது, அதை விட்டுவிடுவோம். ஆனால் அது சோம்பலாய் செய்யும் பொழுது அந்த காரியம் வந்து நேரிடுகிறது. ஆமென். நீங்கள் பாருங்கள், சபைக்கு சொல்கிற காரியம், தேவன் சோம்பலின் ஆவியை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் இருந்தால். ஆனால் தேவ ஆவியானால் நிரம்பின நாம் என்னதுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால், வேலையில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், சோம்பலை ஆவியை உள்ள விடாதவர்களாக இருக்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் மருத்துவர் சொல்லி ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல, சோம்பல் தூங்கி விழ போகணும். 8 மணி நேரம் தூங்க வேண்டிய இடத்துல 16 மணி நேரம் தூங்கினா அது வந்துட்டு சரியான ஒரு சைன் இல்லை. அது மருத்துவமனையில் பண்ணால் அது வேற விஷயம். ஆனால் ஒரு இயல்பு வாழ்க்கையில் நல்ல ஒன் ஹூ ஹேஸ் டு பி ஃபங்க்ஷனல், செயல்படக்கூடிய ஒரு நபர் செயல்படாமல் இருப்பதை குறித்து பேசுகிறது. இறுதியாக சொல்கிறான், சோம்பேறியுடைய வயல் நிலத்தை கடந்து வருகிறான், அதையும் பார்க்கிறான். வாசிக்கும்படி கேட்கிறேன். 24வது அதிகாரம் 30-34 வாசிக்கும்படி கேட்கிறேன். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளு காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். அவன் பார்க்கிறான், ஒரு சோம்பலானவனுடைய வழியை கடந்து, வயலை கடந்து செல்கிறான். அது மதிலிடந்த ஒரு இடமாய் இருக்கிறது, காஞ்சோரி மூடினதாக இருக்கிறது, முட்களும் கற்களுமாய் இருக்கிறது. நாம் என்ன யோசித்து பார்க்க வேண்டும் என்றால், நம்ம ஜெப வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். ஆமென்.
நம்ம சிலர் வந்துட்டு நம்ம வேலையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம், ஆனால் ஜெபம் செய்ய ஆரம்பித்து விட்டால் நமக்கு 2 நிமிடம் 2 மணி நேரம் போகிறது. வேதம் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் கைபேசி நம்மை கூப்பிடுகிறது. அநேக காரியங்களில் என்னதாக மாறிவிடுகிறது என்றால் காரணம் சொல்லுகிறதாய் மாறிவிடுகிறோம். காஞ்சோரி மூடின நிலை ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது. ஆமென். ஜெப வாழ்க்கையிலும் சரி, அனுதின அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம் வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவன் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சோம்பேறி என்று நம்மை யாரும் சொல்லவில்லை. ஒரு சோம்பேறியை குறித்து தேவன் பேசுகிறார். அந்த குணம் சபையில் இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்கு அதை சொல்கிறார். ஆமென். அது சோம்பேறிக்கு வந்து சேர்ந்தது. அந்த ஆவி எங்கே இருக்கோ அதே காரியம் வந்து சேர்ந்து விடும். அந்த ஆவியை நம் உள்வாங்கக்கூடாது. ஆமென். சபை என்றால் சிலர் என்ன சொல்லிடுறாங்க, ஒரு சபைக்குள் அடைக்கிறாங்க. சபை என்றால் சபைக்குள், இது வந்துட்டு சபை இந்த இடத்துக்குள்ள அடைக்கிறாங்க. அது தவறு. சபையில் உள்ளவர்கள் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். உங்களை அதுக்காக தான் அரசியலிலும் இருக்க வேண்டும், எல்லா வங்கியிலும் இருக்க வேண்டும், வணிகத்திலும் இருக்க வேண்டும், எல்லா வித இடத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். இவர்களை உங்களை பார்க்கும் பொழுது he is having a different work ethic என்று சொல்ல வேண்டும். அவருக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு வேலை செயல்பாடு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன் அதை சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் செய்கின்ற காரியத்தை உங்கள் மனித எஜமானுக்காக செய்யவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை நம்பி கொடுத்த வேலையை அவருக்காக செய்கிறோம். ஆமென். அதனால் மனிதருக்காக நாம் செய்வதை போல் செய்யாமல் தேவனுக்காக செய்ய வேண்டியதை தேவனுக்காக செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம் கைகள் ஜாக்கிரதை உள்ளவருடைய கைகள் போல் மாறும். வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 22:9 வாசிங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். Praise the Lord. One who works, நல்லா வேலை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதும் வேலைதான். ஆமென். ஐஸ்வர்யம் வந்துட்டு தவறு என்று வேதத்தில் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஐஸ்வர்யம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று எழுதியிருக்கிறது. அநேகர் நடைமுறைக்கு விரோதமாக பேசுகிறார்கள், நடைமுறைக்கு சற்றும் உதவாத காரியத்தை பேசுகிறார்கள். அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் வேதத்தில் உள்ளதையும் பேசவில்லை, ஆவியானவர் சொல்வதையும் பேசவில்லை. ஆவியானவர் நடைமுறைக்கு ஏதுவான காரியத்தை தான் சொல்லுகிறார். ஆமென். அங்கே பார்த்தீங்கன்னா பணம் எதுக்கும் உதவாதுன்றாங்க. பணம் சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுத்ததே தேவன் தான் என்று எழுதியிருக்கிறது. அது என்னத்தை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், பணத்தின் மீது உங்கள் கண்கள் போய்விடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய பணத்தை தவறு என்று சொல்வதில் அர்த்தம் எதுவும் இல்லை. அது இயல்பு வாழ்க்கைக்கும் நடைமுறைக்கும் நேர் எதிரான ஒரு காரியமாக காணப்படுகிறது. வாசிக்கும்படி கேட்கிறேன். எக்லீசியாஸ்டிஸ் பிரசங்கியின் புஸ்தகம் 9:10 வாசிக்கும்படி கேட்கிறேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாருங்க, உங்க கைக்கு கிடைக்கிற கிரியையை உங்க பலத்துடன் செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று செய்வதல்ல. இந்த பில்டிங்கை கெட்டுறவங்க ஏனோ தானோன்னு கேட்டினா அதற்கு பின்பாக சேதப்படுகிறவர்கள் நாம் தான். இந்த மேடையை தவறாக கெட்டிவிட்டால் இதனால் பாதிப்பு வருவது. ஒரு காரியத்தை கையில் கொடுத்து விட்டால் அவர்கள் கொடுத்த காரியம் நேர்த்தியாய் செயல்பட்டது என்று சொல்ல வேண்டும். ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம் வேலைக்கும் மற்றவர்களுடைய வேலைக்கும் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். ஆகையால் தான் சொல்லுவாங்க ரிஃபார்ம்டு ஒர்க் எத்திக் என்று சொல்வார்கள், ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக். ஆக அது என்னென்றால், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பணம் சம்பாதித்து பணக்கார நாடாக ஆனதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் மிக சிறந்த முறையில் உழைத்தார்கள் என்று ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டது. பாருங்க, எல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதான் எது செய்தாலும் தேவனுக்கென்றே செய்ய வேண்டும், மனிதருக்கென்று அல்ல. ஆமென். உழைக்காதவர்கள் சாப்பிடாம இருக்க வேண்டும் எழுதுகிறார். Do not be slothful
zeal, be fervent. வாசிக்க முடியுங்க. ரோமர் 12:11 வாசிங்க. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். உங்களோட ஜோமுன்னு ஆவியில அனலாக இருக்க வேண்டும். ஆமென். நம்மளோட ஜோம் பண்றவங்க ஜெபத்தை விட்டு உறங்கி விடக்கூடாது. அவர்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுறதும் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். தேவனோடு ஆவியில் அனலாக கத்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்வதே இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அடிப்படையில் தேவனை கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். சோர்வுக்கு இடம் கொடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவன் அதை விரும்புகிறார். அதான் பவுல் அந்த இதில் எழுத பார்க்குறோம். வேலை, நம் கையில் கொடுக்கப்பட்ட வேலையை தேவன் ஒரு நாள் கேட்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது, நான் நேரம் முடித்து விடுவேன் என்று ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது ஒரு உவமையை சொன்னார். 10 தாளந்துகள் இருந்தது. அதில் நம்ம பார்த்தோம், தாளந்துகள், த பேரபிள் ஆஃப் டேலண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உவமையை, அந்த உவமை என்ன என்றால், ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 2, 1 கொடுத்திருந்தார். அந்த எஜமான் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். அது திரும்பி வரும் பொழுது அவர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், அதை வைத்து அதை பெருக்கினவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். மத்தேயு 25:14-30 வீட்டில் போய் வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 19:12-28. ஆனால் பாருங்க, 2 பேர் சரியான ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் கிருபைகள் கொடுக்கப்பட்டதோ அதை சரியாக பயன்படுத்தினார்கள். அதை மல்டிப்ளைடு, அதை பெருக்கினார்கள். ஒருவன் மாத்திரம் அதை மறைத்து வைத்து விட்டான். போன முதலாளி திரும்ப ஒரு நாள் வந்தார். வந்தவர் கேட்டார், எல்லாவரையும் பாராட்டினார். இந்த ஒரு நபரை பால் கடிக்கிற இடத்திற்கு அனுப்பிவிட்டார். நீங்கள் பாருங்க, தேவன் எந்த அளவிற்கு நமக்கு கொடுத்த தாளந்துகளை அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று. இது தேவன் அவர் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம். நாம் அனைவருக்கும் தேவன் பேசுகிறதான காரியம் அதுதான். உங்கள் கையில் கொடுத்ததான காரியத்தை மறைத்து வைப்பது உங்களுக்கும் பயனில்லை, சபைக்கும் அது பயனில்லை. ஆமென். அதை பயன்படுத்தும் பொழுது தேவன் பெருக்குகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல்ல தனித்துவமான இந்த நீதிமொழியில் தனித்துவமான காரியம். 2வது காரியம், தேவன் நம்மை வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். One who is diligent in his work shall not stand before. அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஒருவன் அவன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். ஒரு காரியத்தில் தப்பு பண்ணுவது தவறல்ல, இம்ப்ரூவைஸ் என்று சொல்வார்கள். அடுத்த நேரம் அதை சரி பண்ணிவிட வேண்டும். விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்பார்கள். அதை கேட்டுக்கொண்டு நாம் மனமடிவதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவர்கள் செய்வதை நன்றாக செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு நாம் நம் முன்னேற்றத்தை நோக்கி செல்வது தான் சரியான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். டெலிஜென்ஸ், இன்று தேவன் வைக்கிற காரியம், உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். ஆமென். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது நீங்கள் யார்கிட்டையும் போய் லஞ்சம் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் யார்கிட்டையும் போய் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல. உங்கள் வேலை உங்களை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென். அது இயல்பிலும் நடக்கும். உங்களை பார்க்கின்ற தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இத்துடன் 2வது பகுதியை முடித்து விடுகிறேன். 3வது பகுதியை விரைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஞானமானது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் ஞானமாய் இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகளில் கிறிஸ்துவானவர் ஞானமாய் இருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன், அது உங்களுக்கு பயன்படும் என்று. நாம் வாசிப்பதில் கிறிஸ்துவை ஒரு புஸ்தகத்தில் காணவில்லை என்றால் நாம் அடிப்படை செய்தியை விட்டுவிட்டோம் என்று அர்த்தம். வாசிக்கும்படி கேட்கிறேன். 8ஆம் அதிகாரம் வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். Praise the Lord.
இந்த ஞானம் என்பது உருவகப்படுத்தப்படுகிறது, ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த ஞானத்தை பெர்சானிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது என்ன, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஞானமானது தேவனோடு இருந்தது, அவருடைய அருகில் செல்ல பிள்ளையாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அனாதியாக தேவன் அதை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 1:1-5 என்ன சொல்லுகிறது? தேவன் வார்த்தையாய் வாசிக்க படிக்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வாசிங்க 1-5 வரைக்கும் வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. Praise the Lord. Amen. இது கிறிஸ்துவானவரை வார்த்தையாக யோவான் எழுதுகிறான். ஞானி எப்படி எழுதுகிறான் என்றால் அவரை ஞானமாக எழுதுகிறான். யோவான் வார்த்தையாக எழுதுகிறான். அந்த நாட்களில் லோகாஸ் என்று சொல்வார்கள், வார்த்தையானவர். பவுல் வார்த்தை என்று எழுதவில்லை, ஞானம் என்றும் எழுதவில்லை. வாசிக்கும்படி கேட்கிறேன். கொலோசியர் 1:15-20 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பாருங்க, எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நாம் யார்? நம் அடிப்படையே கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கிறது. கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்தி உள்ளவன் என்று கிறிஸ்து சொல்கிறார். மழை வரலாம், புயல் வரலாம், ஆனால் கற்பாறையில் கட்டப்பட்டது நிலைத்து நிற்கும். ஆமென். நான் இந்த ஜெனரல் இதுன்னு சொன்னேன். மற்ற ஞானத்தை எல்லாம் வைத்து இந்த உலகத்தை வாங்கி விடுவார்கள். ஆமென். ஆனால் மழை வந்தால் அது எல்லாம் மற்று போய்விடும். பாருங்க, அந்த கிறிஸ்துவானவர் படைப்பிற்கு முன்பாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அது அடிப்படை சத்தியம். அதை நாம் விட்டு போய்விடக்கூடாது. இந்த கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்து பிதாவோடு இருந்தார், எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஞானத்தின் ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். மற்ற இடத்துல கடைசி பகுதி 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறது, நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். இன்னொரு இடத்தில் ஞானம் வீதியிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறது. பேதை யாரோ வந்து, எவ்வளோ நாள் பேதையாக இருப்ப, என்னிடத்தில் வந்து ஞானத்தை பெற்றுக்கொள் என்று கிறிஸ்துவானவரும் வீதியில் இருந்து கூப்பிட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவானவர் ஞானமாயிருக்கிறார் என்று கொரிந்தியரில் பவுல் எழுதுகிறான். மற்றபடி இறுதியாக சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவானவர் சொல்கிறார் ஞானமானது அந்த ஒரு இது மட்டும் வாசிச்சிருங்க. கடைசி பகுதி 8ஆம் அதிகாரம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. Praise the Lord. Amen. கிறிஸ்துவை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. இந்த ஞானத்தை குறித்து பேசணும். உலகம் ஒன்றுதான். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் கிறிஸ்து இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன், அம்பானி இல்லையா அதானி இல்லையான் என்று பெயர்களை சொல்லுகிறார்கள். கிறிஸ்து இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியாது என்று வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்து இல்லாமல் குடும்பத்தை கட்ட முடியாது என்று வேதம் சொல்லவில்லை. இந்த வேதத்திலிருந்து அநேக லீடர்ஷிப் நடத்துகிறாங்க. அநேக காரியங்களை கிறிஸ்துவை தள்ளி வைத்துவிட்டு லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை பற்றி நடத்துகிறார்கள். எல்லாவற்றையும் இந்த
இந்த பிரின்சிபல்ஸை வைத்து வாழ்க்கையை கட்டிவிடலாம். இது இல்லாமல் சரியான காரியங்களை பண்ணி வாழ்க்கையை கட்டிவிடலாம். ஆனால் வேதம் எழுதப்பட்டிருக்குது, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் ஆதாயம் பண்ணி உங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டா அதனால் லாபம் என்ன? நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கிறிஸ்து இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் உள்ளதை வேணும் என்பதற்காக கிறிஸ்துவிடம் வர வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உலகத்தில் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு போய் எடுத்து விடலாம். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் ஆதாயம் பண்ணிவிட்டீர்கள். உங்கள் வேலையிலும் சிறந்தவர் என்று பெயர் வாங்கிவிட்டீர்கள். அநேக குரல்களை படித்து நல்ல சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் உலகத்தின் கண்களின் படி. ஆனால் முடிவுக்கு நீங்கள் வந்த பிறகு அந்த லைன் தட் அந்த நதியை கடக்கும் பொழுது 100 வருடம் நாம் இங்கே வாழ்வோம் என்று வைத்தாலும் அது குறுகிய காலமாக இருக்கிறது. அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ண வேண்டும் என்றால் நம்ம கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அவரை இரட்சகராக பார்க்காத யாவரும் நியாயாதிபதிகளாக சந்திப்பார்கள். ஆமென். அதுதான் சொல்லியிருக்கிறது, என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று. சபையானது, நான் இதை சொல்லாமல் எல்லாருக்கும் பிடித்த காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் செல்லலாம். ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்ட காரியத்தை நான் சொல்லவில்லை என்றால் நான் குற்றவாளியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். நான் யாரும் ஆமென் அல்லேலூயா சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சொல்வது என்னுடைய கடமை. கேட்பதும் கேட்காததும் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள காரியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராகிலும் இங்கே இருந்தீர்கள் என்றால் இதை ஒரு தருணமாக பயன்படுத்தும்படி கேட்கிறேன். நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் அநேக வீடுகளை கட்டலாம், அநேக மகிழுந்துகளை வாங்கலாம், அநேக நிலங்களை வாங்கலாம், தங்கங்களையும் வாங்கலாம். அதற்கு கிறிஸ்து தேவையில்லை. அதற்கு சில காரியங்களை செய்து சம்பாதித்து வாங்கிவிடலாம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு குடும்பத்துடன் போவதல்ல, தனித்து நாம் போவோம். ஆமென். ஒவ்வொருவரும் அவருடைய முடிவை, ஒரே முறை வாழ்வதும் ஒரு முறை சாவும். அந்த தேவனை நாம் அறியவில்லை என்றால் நம் ஆத்துமாவுக்கு நாம் கேடு செய்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். நம் வாழ்க்கையில் 3 காரியத்தை பார்த்தோம். நீதிமொழிகள் பொதுவான காரியத்தை சொன்னால் வாழ்வியல் காரியத்தை சொல்கின்றன, பொதுவான காரியத்தை சொல்கின்றன. ஏன்? ஆண்டவர் நம்மை சொன்ன என்ன உங்களை நான் ஆட்டுக்குட்டிகள் அண்டையில் அனுப்புகிறேன்னு சொல்லலை. யார்? ஓநாய் கூட்டத்துக்குள் அனுப்புகிறேன் என்று சொன்னார். எப்படி அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்? பாம்பை போல் வினா உள்ளவர்களாக இருக்கணும். பாம்பை போல் விஷம் அல்ல, பாம்பை போல் வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரை போல் கபடற்றவர்களாக இருக்கும்? புறாவை போல் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஒருபோதும் ஞானம் இல்லாமல் செயல்பட சொல்லவில்லை. தேவன் நடைமுறை பேசுகிறவர். ஆனால் நம்மை அனுப்பும் பொழுது நம்மை பார்த்து இந்த கிறிஸ்தவர்களே அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிற இடத்துக்கு நாம் போய்விடக்கூடாது. ஆமென். ஒருவர் பேசும்பொழுது மிக கவலையாக இருந்தது. பேசும்பொழுது சொன்னார், நான் பொதுவாக கிறிஸ்டியன்ஸ்னால் அவர் சபைக்கு போகிறவர். அவர் மற்றவரை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு டெலிவிஷனில் தான், நான் கிறிஸ்தவர்களை எடுப்பதில்லை, ஏன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா நம்ம பிரதர் தானே அப்படின்ட்டு. நீங்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட வேலை பார்க்குறீங்கன்னா இன்னும் 2 மடங்கு அதிகமாக வேலை பார்க்கணும். ஆமென். எங்கே வேலை பார்த்தாலும் யார்கிட்டையும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சவங்க விலையை குறைச்சிக்குவாங்க, தெரிஞ்சவங்க விலையை கூட்டி கொடுக்கலாங்க, அது பண்ண மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அவர்களை எல்லாமே காமன் பொதுவான காரியங்களில் அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல நடந்து, அதுதான் இந்த நீதிமொழிகள் சொல்கிறது. அண்மையில் ஒரு காலேஜ் முடித்த ஒரு பொண்ணு ஒரு போதையர் இடத்தில் திரும்ப எனக்கு வேலை இல்லை என்று கேட்டுக்கொண்டு வந்தார். அந்த போதவரும் ஒரு ஃபோன் பண்ணி வேலையை வாங்கி கொடுப்பதற்கான காரியங்களை செய்து முடித்தவுடன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு தான் அவர் இது பண்ணார், வேலை வாங்கி கொடுக்கல, இன்டர்வியூ ரெடி பண்ணார். இந்த பொண்ணு திறமை இருந்தால் வாங்கி போய்கிட்டோன்ட்டு. போன பொண்ணு என்ன பண்ணுச்சு, போன உடனே நல்லா ஜோவியலான பொண்ணுன்ட்டு அங்கே உட்காந்துருக்கவங்க உங்கள் ஹேர் ஸ்டைலாம் நல்லா இருக்குது அப்படி இப்படி சிரித்து பேசி கொண்டு வந்து விட்டது. அவர்கள் வேலைக்கு கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள். அடுத்த வாரமாக எனக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்தது. போதவர் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அது இப்படி பேசின உடனே நாங்கள் வேலை கொடுக்காமல் அனுப்பிட்டோன்னு சொன்னார்கள். இந்த நீதிமொழிகளில் பார்க்குறோம், எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் என்பதையும் இது சொல்லுகிறது. வாய் ஒரு தீயை போல, எல்லாம் வேலை கிடைக்க வேண்டிய இடத்துல
அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தால் யாரும் வேலையை விட்டு தூக்கியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எதையாவது போய் பேசு. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி போய்விட்டால் சபைக்கு தூஷணமான பெயர் நம்மால் வந்து விடக்கூடாது. ஆமென். ஆகையால் தான் சொல்கிறார், வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் பாதை ராஜபாதையாக இருக்க வேண்டும். அடிப்படையாக வேதத்தை வைத்து வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக கடைசியாக என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்து இல்லாத எந்த வாழ்வும் அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். ஆமென். இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாம் கிறிஸ்துவை நியாயாதிபதியாக அல்ல, நமது தகப்பனாய் அவரை பார்க்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல கலங்கப்படி செய்வாங்க. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஞானம், தெய்வ ஞானத்தை குறித்து பேசினோம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம், அதோடு மட்டுமல்ல சோம்பேறின் வழிகள், கிறிஸ்துவே ஞானம், அவரே ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று சொல்லப்படுகிறார். இந்த அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படும். நம்ம கொடுக்கப்பட்ட வேலையிலே ஜாக்கிரதையாக எப்போதும் சுறுசுறுப்புள்ளவனாக இருப்பான். ஜாக்கிரதை உள்ளவன், சுறுசுறுப்புள்ளவன், அவனை ஆளுகை செய்வார்கள். சோம்பேறியின் கைகள் வேலை செய்வதற்கு முற்படாததுனால அவனை பின்தொடர்ந்து வரக்கூடிய வறுமையும் தரித்திரமும் தேடி வரும். ஆண்டவர் கொடுத்த நல்ல வேலையில் நம்மால் ஏந்த அளவு நல்ல கர்த்தருக்காக செய்வோமாக. இது ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் உலக ரீதியான சோம்பலை குறித்து சாலமோன் எழுதினாலும் ஆவிக்குரிய சோம்பல் ஒன்று இருக்கிறது. யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை குறித்து இன்னும் அசதியாய், இன்னொரு பகுதியில் சோம்பலாக இருப்பது என்ன? பெற்றுக்கொள்ள வேண்டிய தேசம் மிக பெரிதாக இருக்கிறது, இன்னும் அநேக கோத்திரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பலாக இருப்பது என்ன? போதும், இருக்கிற இடத்துல இருந்துடலாம் நினைக்காதீங்க, முன்னேறி போங்கள் என்று சொன்னேன். அது ஒரு பகுதி. ஆவிக்குரிய சோம்பல் ஒன்று இருக்கிறது. எல்லா திறமைகளையும் தாளந்துகளையும் கத்தர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஒரு தாளந்து பெற்றவன் வந்து நின்றான். ஆண்டவர் கொடுத்த தாளந்து திறமைகளை செய்ய வேண்டிய விதத்திலே செயல்படுத்தாமல் அதை மூடி வைத்திருந்ததுனால அவனுக்கும் பலனில்லை, எஜமானுக்கும் பலனில்லை. உங்களுக்கு கொடுத்த தாளந்து திறமைகள் இவைகளை கத்தர் ஒரு நாள் வந்து கேட்பாரே, அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த கொடுப்பதற்கு முன்பு கொடுத்ததை பயன்படுத்த நம்முடைய கரங்கள் ஆளுகை செய்யும்படியான காரியத்தை செய்வதாக, செயல்படுவதாக, உழைப்பமாக. ஆவிக்குரிய சோம்பல் நம்மை விட்டு போகட்டும். உலக ரீதியான சோம்பல் நம்மை விட்டு போகட்டும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ பிரச்சனை இல்லை. செய்யப்பட்ட வேலை தேவன் கொடுத்ததை மனரம்யமாய், உற்சாகமாய், நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு நன்றி. உடைய பாதப்படியிலே ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொதுவான ஞானம் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம் இருக்கிறது. பொதுவான ஞானம் அநேக வாழ்க்கைக்கு ஒத்து போகலாம். அது தேவனை தள்ளிவிட்ட ஞானம் எங்களுக்கு தேவையில்லையா? தேவனோடு இணைந்த ஞானம் எங்களுக்கு வேண்டும். தேவனோடு இணைந்த ஆலோசனைகள் வேண்டும். ஆண்டவரே, எங்கள் செயல்பாடுகள் சுறுசுறுப்புள்ளதான் ஆண்டவரே தேவ திட்டத்தை முன்வைத்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவையின் ஊடே நீரை மையமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஊரை கத்தர் ஆசீர்வதி, நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.